ஹாய், நான் உங்கள் அகிலா. வெல்கம் டு மை சேனல் அகிலா கிளாஸ் ரூம். இப்போது எளிதில் நினைவில் கொள்ள பார்ட் 2 பார்க்கலாம். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அ ஆ இ ஈ உ ஊ இக்கு கூட சேர்ந்து எந்த மாதிரியான உயிர்மை எழுத்துக்களை எழுதணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ இந்த 6 உயிரெழுத்துக்களும் இக் அப்படிங்கிற மெய்யெழுத்தோட சேர்ந்து எப்படி உயிர்மை எழுத்தா வருது, அந்த எழுத்துக்களை நம்ம எப்படி நினைவில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. இக்கு கூட்டல் ஏ என்னங்க? இக்கு கூட்டல் ஏ கே. இக்கு கூட்டல் ஏ கே. இக்கு கூட்டல் ஐ கை. இக்கு கூட்டல் ஓ கோ. இக்கு கூட்டல் ஓ கோ. இக்கு கூட்டல் ஔ கௌ. மறுபடியும் ஒரு முறை சொல்லலாமா? இக்கு கூட்டல் ஏ கே. இக்கு கூட்டல் ஏ கே. இக்கு கூட்டல் ஐ கை. இக்கு கூட்டல் ஓ கோ. இக்கு கூட்டல் ஓ கோ. இக்கு கூட்டல் ஔ கௌ. இப்போ நம்ம ஏன்னு எழுதும் பொழுது எப்படி எழுதுறோம்? இப்படி எழுதுறோம். இப்போ இக்கு கூட்டல் ஏ அப்படின்னு சேரும் பொழுது கேவா மாறுது. அதுக்கு என்ன எழுத்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்படின்னா, இது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாடு மாதிரிங்க, ஒரு ஃபார்முலா மாதிரி. இந்த சிம்பல், இந்த குறியீடு வந்துச்சுன்னா அது நம்ம இந்த எழுத்து கூட நம்ம ஏவை சேர்த்தணும். அப்போ இது இக்கு கூட்டல் ஏவா இருக்கும், கே அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த சிம்பல், இந்த குறியீடு என்ன அப்படின்னா ரெட்டை கொம்பு. நம்ம இந்த குறியீடு என்ன சொல்லுவோம்? ஒற்றை கொம்புன்னு சொல்லுவோம். இது இரட்டை கொம்பு. இரட்டை கொம்பு வந்தா அப்படின்னா ஏ அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இரட்டை கொம்பு வந்தா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஏ அப்படிங்கிற சத்தம் நம்மளுக்கு கூட வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பல், 2 வட்டங்கள் போட்டு நம்ம இணைச்சு எழுதியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சிம்பல் வந்தா ஐயோட சிம்பல்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது பாருங்க, இது ஏவோட சிம்பல், இது ஏவோட குறியீடு, இது ஐயோட குறியீடு. இப்போ ஓ வருது இல்லையா? ஓவோட குறியீடு என்ன? ஒரு ஒற்றை கொம்பு, அந்த எந்த ஒரு மெய்யெழுத்தோ அந்த மெய்யெழுத்தோட உயிர்மை எழுத்து ஒரு துணைக்கால். சரிங்களா? இப்போ ஓட குறியீடு என்ன அப்படின்னா ஒற்றை கொம்பு, அந்த உயிர்மை எழுத்து, அந்த இதுக்கு பேர் என்னங்க? துணைக்கால். சரிங்களா? இப்போ என்னது? ஒற்றை கொம்பு. அப்போ இது என்னது? ஓ. பாருங்க, ஓல இந்த ஷேப் வருது பாத்தீங்களா? இப்போ இந்த ஷேப் இங்க வந்துருது. அதே மாதிரி ஐயில பாருங்க, இந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா? இந்த மேல் பகுதியை தான் நம்ம இப்படி திரிச்சு எழுதியிருக்கோம். இப்போ ஏவை என்ன பண்ணிருக்கோம்? ஒற்றை கொம்பா நம்ம திரிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்க ஏ இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஒற்றை கொம்பை நம்ம ரெட்டை கொம்பா மாத்திருக்கோம். இப்போ இது நெடிலா நம்மளுக்கு ஒலிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஓ. இக்கு கூட்டல் ஓ நம்ம கோன்னு எழுதுறோம். கோ. இந்த ஓ சத்தம், இந்த ஓ ஆன ஒலியானது எந்த ஒரு மெய்யெழுத்தோட சேரும் பொழுதும் அதனோட குறியீடு பார்த்தீங்கன்னா ரெட்டை கொம்பு, எந்த மெய்யெழுத்தோ அந்த மெய்யெழுத்தோட உயிர்மை எழுத்து ஒரு துணைக்கால் வருது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது என்னது? ஓவோட குறியீடு அப்படி நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஒரு ரெட்டை கொம்பு, அந்த உயிர்மை எழுத்து, அதோட ஒரு துணைக்கால். ஓகே, நெக்ஸ்ட் என்னங்க இருக்கு? அவுங்க. அவு அப்படின்னா என்னது? அவு என்ன பண்றோம்? ஓ போடுறோம், ஒரு லகரம் வருது. சரியா? அப்ப அதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு ஒற்றை கொம்பு நம்ம ஏ கூட எழுதணும் இல்லைங்களா? ஏ கூட எழுதுனது, ஓ கூட எழுதுனது, அதே மாதிரி எனக்கு கௌ என்னது? ஒரு ஒற்றை கொம்பு, அதனுடைய மெய்யெழுத்து அவோட துணையாக ஒரு லகரம் வந்திருக்கு. ஸோ இந்த லா வந்திருக்குங்க. இதுதான். இப்போ ஒரு நம்ம மறுபடியும் படிக்கலாமா? இக்கு கூட்டல் ஏ. இக்கு கூட்டல் ஏக்கு என்ன ஒரு குறியீடு அப்படின்னா இந்த ஒற்றை கொம்பு. இந்த ஒற்றை கொம்பு வர எழுத்து எந்த எழுத்தா இருந்தாலும் அந்த எழுத்து பக்கத்துல இருக்க மெய்யெழுத்து மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், அந்த எழுத்து கூட நம்ம ஏவை நம்ம இணைச்சு பார்த்துடலாம். இப்போ ஒருவேளை நம்மளுக்கு இங்க சா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை இச்சா நம்ம நினைவில் கொண்டுட்டு இச்சு கூட்டல் ஏ சே அப்படின்னு நம்ம படிச்சிடலாம். இதே இத்தா இருந்தா
இத்து கூட்டல் ஏ தே அப்படின்னு படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும்னா இந்த குறியீடுகள் மட்டும் ஞாபகம் இருந்தா போதும், நம்ம இருக்கிற எல்லா உயிர்மை எழுத்துக்களையும் நம்ம ஞாபகமா சொல்ல முடியும். ஓகேங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இத்து எடுத்துக்கலாம். ஏன்னா போன வகுப்புலேயே நம்ம இத்து எடுத்துட்டோமா, இப்பவும் இத்து எடுத்துக்கலாம். இத்து இத்து கூட்டல் ஏ என்னங்க வரும்? இத்து கூட்டல் ஏ குறியீடு என்னது? ஒற்றை கொம்பு. இத்து கூட்டல் ஏ தே. இத்து கூட்டல் ஏ, ஏவோட குறியீடு என்னங்க? ரெட்டை கொம்பு. ஸோ ரெட்டை கொம்பு போடுங்க. இத்தோட உயிர்மை எழுத்து என்ன? தா. தே. இத்து கூட்டல் ஏ தே. இத்து கூட்டல் ஐ. ஐயோட குறியீடு என்னது நம்மளுக்கு? நம்ம ஐயுடைய மேல் பாகம் தெரியுமா, அதுதானே, அதை எழுதுறோம். ஓகே. இத்து கூட்டல் ஐ தை. இத்து கூட்டல் ஓ. இத்து கூட்டல் ஓ என்னங்க? ஓவோட குறியீடு என்னது? ஒற்றை கொம்பு. இத்தோட உயிர்மை எழுத்து தா, ஒரு துணைக்கால் தோ. இத்து கூட்டல் ஓ தோ. இத்து கூட்டல் ஓ, யோசிச்சு பாருங்க. இத்து கூட்டல் ஓ இதோட குறியீடு என்ன? ஒரு இரட்டை கொம்பு, உயிர்மை எழுத்தான தா, ஒரு துணைக்கால் தோ. இத்து கூட்டல் ஔ, இதுவும் ரொம்ப சுலபம். ஒரு ஒற்றை கொம்பு, இத்தோட உயிர்மை வந்து தா, அதோட குறியீடு வந்து இங்க லா, லகரம். ஓகேவா? தே தே தை தோ தோ தௌ. என்னங்க, எனக்கு இன்னைக்கு என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு என்னோட கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.